பொன்னி அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொன்னி பஜனையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு பாட்டு சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்குல்ல பொன்னி பாடுறது எல்லாமே, அங்கே முன்னாடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சரி இரு, ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூப்பிடுறாரு. ஒருத்தரை கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் முன்னாடி போய் பாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போய் கிட்ட போய் சொல்கிறாரு. மா நீ பாட்டு சூப்பராக பாடுறமா, நீ கொஞ்சம் முன்னாடி போய் பாடு அப்படின்னு எல்லாரும் நல்லா கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நானா, ஆமாம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. போகிறாங்க, போயிட்டு உட்காந்து பாடுறாங்க. சூப்பராக முருகர் பாட்டுலாம் பாடுறாங்க. பாடி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டோடனே அங்கேருந்து டைம் ஆகுது சக்தி, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு சூப்பராக பாடினம்மா, நீ நல்லா பாடின அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே முன்னாடி கொஞ்சம் பாடினவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா நீ யாருன்னு தெரியாது, ஆனால் பாட்டு நல்லா பாடுற, இங்கே நாங்கள் பாட்டு பாடினா எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அதை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம், இந்த வாட்டி நீயும் பாடியிருக்க இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் சும்மா தான் பாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அப்படி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டோடனே சொல்கிறாங்க, ஆமாம்மா நல்லா பாடுற நீ, நாங்கள் எப்போ எங்கே போனாலும் உனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கூப்பிடுறோம், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன். ஆமாம் நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் உஷாக்கான்னு இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எத்தனை வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு 5 வருஷமாக இல்லை. அப்போனா நான் ஒன்று சொல்கிறேன், நீ பண்ணுறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள் என்ன. அவங்க ஒரு கோயில் சொல்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போகணும். போயிட்டு அவங்க வந்து கருக்காத்த ஒரு அம்மன், அவங்களோட அந்த சன்னதியில் நல்லா நெய்யை தடவிட்டு அந்த வாசலில் அப்படியே அதை சாப்பிட்ணும். சாப்பிட்டாலே உடனே குழந்தை பிறக்கும். அதே மாதிரி மாதமானவனே அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு வரணும். அந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சு வீட்டில் சாமி கும்பிடணும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் இதெல்லாம் செய்கிறேன், குழந்தை பிறக்குமா, கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, சரி இங்கே ஒரு ஃபோட்டோ கடை இருக்குது, அங்கே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியோட பேர் சொல்லி ஃபோட்டோ கேட்குறாங்க. இந்த சாமியாம்மா, கண்டிப்பாக இந்த சாமியை வச்சு சாமி கும்பிட்டா குழந்தை நல்லா பிறக்கும், சீக்கிரமாக பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் கொடுங்க, எவ்வளோ. இல்லை இது வந்து 250 ரூபா, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. சரிம்மா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்கிட்ட 200 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பேக் பண்ணி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. வந்தால் வாசல்லே உட்காந்துட்ருக்காரு. மூர்த்தியும் இருக்கார், சுந்தரம் 2 பேருமே இருக்காங்க, டீ குடிச்சிட்ருக்காங்க. யார் இது ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி பார்க்குறாரு. இதுவா, இது சும்மா வீட்டில் இருக்கிறது பொன்னி தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அப்போனா அதெல்லாம் கவனிக்க வேணாம், நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் 2 பேருமே சேர்ந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து பொன்னி வராங்க. வந்தோடனே பின்னாடி ஆட்டோக்கார் வராரு. இந்த ஃபோட்டோவை விட்டுட்டு போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஓ ஆமாம்மா கொடுங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஏய் என்னது அது பார்சல், கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. சாமி தான், சும்மா வச்சு கும்பலான்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் என்ன கோயிலில் ஏதாவது ஊசியில் கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் கொடுக்கல, நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சரி போ, வேலை இருந்தால் உள்ளே போய் பாரு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பொன்னி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவளுக்கு வேறு வேலையே கிடையாது, ஃபோட்டோ வாங்கிட்டு வருவா, பாட்டு பாடுவா, ஐயோயோயோப்பா தாங்க முடியல, இவ பண்ணுறதெல்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. சரி விடுங்க, அதை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக அந்த பொண்ணை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் சொல்கிறாரு. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் எப்படியாவது.